விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? விஜய் கேக்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பா தானே? அடிங்க உங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம் நேரம் கழிச்சு தொங்க வீட்டுல நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கிறேன், ஒரிஜினலா சொல்றேன். இதுல என்ன வேடிக்கைன்னா எனக்கு வருத்தம், அந்த பையனுக்கு 51 வயசு தான் ஆகுது. வயசான காலத்துல சொல்லுவானுங்க திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன், பள்ளம் தோண்டி புதைப்பேன், விழா எலும்ப முறிப்பேன்னு. அப்படி சொன்னவெல்லாம் சீக்கிரம் செத்துத்தான் வரல. நீ யார உணத்துக்கு பட்டியல். அப்படி அவன் சாவாம ரொம்ப நாள் இருக்கிறான்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கியன், ஒரு ஆபாச பேச்சாளன் நேற்று நம் கட்சி பெண் நிர்வாகியை பார்த்து கேட்டிருக்கிறார், விஜய ரொம்ப பிடிக்குமாமா, பழையூர் வீட்டுக்கு போமா. அட அயோக்கியன் நாய, அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் மகனாக அண்ணனாக தம்பியாக பாக்குறாங்க. இது கொச்சையா பேசுறீங்க ஐயா. ஸ்டாலின் அவர்கள் பெண்களின் நலன் காக்கக்கூடிய ஆட்சின்றீங்களே, பெண்களை குறித்து தரக்குறைவாக உன் கட்சியை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஆபாச அயோக்கியன் பேசுறான். கைது செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? இருக்கா துணிச்சல்? அப்புறம் இன்னொருத்தர் விசுறு அறிவிச்சிருக்கிறாங்க, அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா மடக்கு ஊதியில் வரும். அப்படி ஒரு ஆபாசமா பேசுறான். கேனத்தனமாக பேசக்கூடிய கேன ஊதிகளே, அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய அயோக்கிய ஊதிகளே, பொறுக்கித்தனமாக பேசக்கூடிய பொறுக்கி ஊதிகளே, எங்களுக்கு அந்த ஊக்கு பதிலாக வேற ஒரு இடம், வேற ஒரு வார்த்தை போட தெரியும். எங்க தலைவர் எங்களை அமைதியாக அன்பாக கொள்கை கோட்பாடு வழியாக பயணிக்க வேண்டும் என்று சொல்றார். எதிராளிதான் தீர்மானிக்கிறார் நாம் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று. நீங்கள் அன்பாக பேசினால் நாங்கள் அன்பாக பேசுவோம். நீங்க வம்பாக பேசினீங்கன்னா எங்க அளவுக்கு வம்பு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு